பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்று அந்த தொழுகை கூடத்திலே கற்பிக்கின்றார். இந்த தொழுகை கூடத்தின் நிர்வாகம் எப்படி இருந்தது என்றால், தொழுகை கூடத்தில் நிறைய அலுவலர்கள் இருந்தார்கள். அந்த தூய்மை செய்கின்றவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்திற்கே, தொழுகை கூடத்திற்கே ஒரு தலைவர் ஒருவர் இருந்தார். அந்த சுருளேடுகளை பத்திரமாக எடுத்து வைப்பதும், அந்த எந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்று தேர்வு செய்வதற்கும் ஒரு ஆள் இருந்தார். இத்தனை அலுவலர்கள் அங்கு இருந்தாலுமே கூட இறைவார்த்தையை வாசித்து விளக்கம் அளிப்பதற்கு எந்த ஒரு அலுவலரோ அல்லது அதிகாரப்பூர்வமான ஒரு ஆளோ அங்கு இல்லை. எனவே அந்த தொழுகை கூடத்திற்கு கூடி வருபவர்களிடம் யார் நன்றாக வாசிப்பார்களோ, யார் நல்ல சொல்வன்மை மிக்கவர்களோ அவர்களை அழைத்து வாசிக்க செய்வார்கள். அப்படிதான் ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு போதித்ததற்கும் மற்றவர்கள் போதித்ததற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை என்ற நற்செய்தி அழகாக நமக்கு குறிப்பிடுகிறது. ஆண்டவர் இயேசுடைய போதனை அதிகாரம் கொண்ட ஒரு போதனையாக இருந்ததாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதிக்கு முன்னதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். அதை தொடர்ந்து பாலை நிலத்திலே சோதிக்கப்படுகின்றார். ஆனால் பாலை நிலத்தில் அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் மற்ற மனிதர்களை போல இல்லாமல் அந்த சோதனை அனைத்தும் வெற்றி பெறுகின்றார். எனவே இந்த அதிகாரம் எப்படி அவருக்கு வருகிறது என்றால், தீமையை எதிர்த்து போராடி அதன் வழியாக அந்த அதிகாரம் வருகின்றது. அந்த போராட்டத்தில் ஆண்டவர் இயேசு தீமையை செயலிழந்து போக செய்கிறார். ஆனால் இந்த நற்செய்தி நமக்கு இந்த தீ ஆவியை விட்டு அகன்றது என்று சொல்லுகிறதை தவிர, இந்த தீ ஆவியை ஆண்டவர் இயேசு அழித்தார் என்று நமக்கு சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால், இந்த உலகிலே தீமையும் துன்பமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் அதை எதிர்த்து போராடுகின்ற பொழுது அவை செயலிழந்து நம்மேல் இருக்கின்ற கட்டுப்பாட்டை இழந்து போய்விடும். எனவே நாம் என்ன செய்வோம்? நம்முடைய அன்றாட வாழ்விலே திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவதை போல, ஒரு பொண்ணு ஒரு அம்மா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க சிநேகிதியை பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல யாராவது ஒரு மூணாவது மனுஷியை பற்றி அங்கே புறம் கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வழக்கமாக செய்கிற வேலை தான் அது. 2 பேர் கூடி வந்தால் அங்கே மூணாவது மனுஷனை பற்றி தான் பேசும். ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? அதை தெரிந்து கொள்ளாமல் அந்த பெண்ணிடம் அந்த புறம் கூறும் செயலை செய்யாமல் விலகி வந்து விடுகிறார். இன்னொரு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவர் சீரியல் பார்க்குறாங்க. அம்மா அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் குழந்தை பள்ளியிலிருந்து வருகிறது, அம்மாவும் அன்று விளையாட வருகிறது. அந்த நேரத்தில் டிவியை அணைத்து விட்டு, அந்த தொலைக்காட்சி அணைத்து விட்டு அந்த குழந்தையோடு நேரம் செலவிடுகிறார். இப்படித்தான் ஒரு தேர்வாக, ஒரு வாழ்வின் ஒவ்வொரு செயலாக நாம் தீமையை வெறுத்து ஒதுக்கி நன்மை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் சிறிதாக செய்கின்ற பொழுது தீமையின் மீது நமக்கு அதிகாரம் பிறக்கிறது. தீமை நம் வாழ்வில் செயலிழந்து போய்விடுகிறது. எனவே ஆண்டவர் இயேசுவை போல நாம் திருமுழுக்கில் தூயாவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் என்ன செய்து விடுகிறோம்? நாம் இந்த உலகத்தின் கட்டமைப்புகளுக்கு, தீமையின் செயல்பாடுகளுக்கு நாம் பழகி விடுகிறோம். அதை நாம் தொந்தரவு செய்வதில்லை. முக்கியமாக தீயாவி ஏன் ஆண்டவர் இயேசை பார்த்து அலறுகிறது என்றால், அங்கிருந்த தீமையை ஆண்டவர் இயேசு, அந்த தீமை போட்டு வைத்திருந்த அந்த சாதாரண ஒரு நிலையை அவர் தொந்தரவு செய்கிறார். அங்கிருந்த பரிசேயர்களாக இருக்கட்டும், அந்த மறைநூல் அறிஞர்களும் அந்த தீயாவி பிடித்திருந்த மனிதனை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நமக்குள் இருக்கும் தீமையை நாம் எதிர்க்க வேண்டும். எதிர்த்து நன்மையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம் சூழ்நிலையில் இருக்கின்ற தீமையையும் நாம் எதிர்த்து போராட முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை போல தீமை எதிர்க்கின்ற அதிகாரம் நமக்கு பிறக்கும். அப்படிப்பட்டவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.